டிஸ்சார்ஜ் பண்ணப்பவே இனிமே வீல் சேர் தான் டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அத கேட்காம எந்திரிக்கிறேன் பிராக்டிஸ் பண்றேன்னு குதிச்சா. அத இப்ப அனுபவிக்கிறா. அதுக்கு அவ அழக்கூடாதுன்னு வெளியில போய் இவ அழுதுட்டு இருக்கான் பாரு. அம்மா, அண்ணன் ஃபீலிங் உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? அண்ணி போலீஸ் ஆகணுங்கிறதுக்காக அண்ணன் எவ்வளவு ஆசைப்பட்டார் தெரியுமா? அண்ணியால இப்ப அது முடியலன்னதும் அழுகதான் வரும். ஏய், முதல்ல நீ வாய் மூடு. ஃபர்ஸ்ட் இவன் எதுக்கு அவளுக்காக ஆசைப்படணும்? ஒரு ஃபோர்ஜரி போலீஸ் ஆக்கணும்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். டேய், அவதான் மூளை இல்லாம சொல்றானா, நீ எதுக்கு சேர்ந்து ஆடுற? இங்க பாரு, இனிமேலாவது போலீஸ் ஆகுற கீழீஸ் ஆகுறன்னு பேசாம அவளை ஒழுங்கா வீட்ல இருக்க சொல்லு. மாத்திரை தின்னுட்டு வீல் சேர்ல உட்கார்ந்து டிவி பார்த்தமான அடக்கமா இருக்க சொல்லு. பிரபு, சத்யா மேல எங்களுக்கு கோவம் இருந்தாலும் அதே அளவுக்கு அக்கறையும் இருக்குடா. நீ பாட்டுக்கு பிராக்டிஸ் நவள எங்கெங்கயோ கூட்டிட்டு போற. இன்னைக்கு காலோட போனது நாளைக்கு அவ உயிருக்கே. ஏன் சித்தி யோசிக்கிறீங்க? டேய் பிரபு, அவ போலீஸா இருக்கிறத விட முதல்ல உயிரோட இருக்கணும்டா. அத மனசுல வச்சுக்கோ. என்னக்கா பேசுற? அண்ணி மறுபடியும் எஸ்ஐ ஆகணும்னு அண்ணன் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? பிராக்டிஸ்ல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு, அதுக்கு உடனே உயிர் போற அளவுக்கு பேசுறீங்க. ஏய், நீ ஒருத்தி. இனிமேலாவது சத்யா நல்லா இருக்கட்டும்னு நல்லது சொன்னா அதையும் நீ தப்பா தான் பாப்பியா? இப்படி சத்யாக்கு தப்பு தப்பா சப்போர்ட் பண்ணிதான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. விடுங்க சித்தி, சௌமியா எதுவும் தப்பா சொல்ல. ஆமாண்டா, நாங்க தான் தப்பு. போ, போய் உன் பொண்டாட்டிய லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், குதிரை சவாரின்னு எல்லாத்தையும் பண்ண வச்சு நல்லா இருக்கிற 4 எலும்பையும் உடைச்சு விட்டுரு. இவனுக்கு போய் புத்தி சொன்ன பாருங்க. சித்தி, வாங்க போலாம். அண்ணனே இவ்ளோ ஃபீல் பண்றாருன்னா அண்ணி மனசு பாவம் எவ்ளோ பாடுபடும். அன்னைக்கு முதல்ல ஆறுதல் சொல்லணும். சௌமியா, என்னன்னா? எங்க போற? அண்ணிய சமாதானப்படுத்த போறேன். அப்படி பண்ண முடிஞ்சா நானே பண்ணிருப்பேனே. காலையில ஜிம்ல ரவுடி பேபியை சர்ப்ரைஸ் பண்ணப்போ அவன் முகத்துல சந்தோஷமும் மனசுல ஜெயிச்சிரும் நம்பிக்கை வந்துச்சு. ஆனா இடையில இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நான் நினைக்கவே இல்லை. ரவுடி பேபிக்கு ஒரு பக்கம் இந்த காலை பத்தின கவலையும், இன்னொரு பக்கம் நான் ஃபீல் பண்ணுவனோன்ற கவலையும் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப சமாதானம் பண்ண போனா உடஞ்சு அழுதுருவா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியாது. அவ மனசு கொண்டாதபடி அவளை நார்மலுக்கு கொண்டு வரணும். நான் போய் சமாதானப்படுத்தவா? சத்யாக்கு பிரச்சனை தானே, என் சூப்பர் உமனை நான் போய் சமாதானம் பண்றேன். வேணாமோ, இப்ப பிராக்டிஸ பத்தி பேசினாலே ரவுடி பேபி அழுதுருவா. நான் பிராக்டிஸ பத்திலாம் எதுவும் பேச மாட்டேன். ஆனா என் சூப்பர் உமனை சிரிக்க வைக்கிறேன். அம்மு, என் ரவுடி பேபி உன்னால சிரிக்க வைக்க முடியுமா? உனக்கு எப்படி ரவுடி பேபி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு சூப்பர் உமன் முக்கியம். நான் போய் எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். சௌமியா, வா பாப்போம்.
சத்யா, ம். அம்முக்குட்டி வாடி, என்னாச்சு? எப்படி இருக்க சத்யா? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கிறேம்மா. என் சூப்பர் உமன் சூப்பரா தான் இருப்பா. வேற எப்படி இருப்பா? ஆமா, என்ன திடீர்னு என் ரூம் பக்கம் என்னாச்சு? உண்மையை சொன்னா நீ அழுதுருவே. ஏன் நான் வரக்கூடாதா? நீ எப்போ வேணாலும் வரலாம். இது உன்னோட ரூம் தான். சரி, நான் ஒன்னு கேட்கவா? ம். நீ ஏன் டல்லா இருக்க? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன். மாமாவும் டல்லா இருக்காரு. என்ன அவ சொதப்புறா? எதுக்கு இவ சம்பந்தமே இல்லாம இப்படி பேசுறா? அமிர்த பேபி டல்லா இருக்கிறானா? நீ பாத்தியா? எதை சொல்லக்கூடாதோ அதை தான் அவன் சொல்றான். சரி, அதை விடு. இன்னொன்னு கேட்கவா? இன்னைக்கு நீ பிராக்டிஸ் பண்ணல? எல்லாம் போச்சு. இப்ப ரவுடி பேபி அழ போறா. சொல்லு சத்யா, பிராக்டிஸ் போனியா? ஆமா, போனேன். இந்த விஷயம் அந்த அழுகுன தக்காளிக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அழுகுன தக்காளியா? யார் அது? அந்த வீங்கின மசால் வடையை தான் சொல்றேன். என்ன முக்குட்டி, எனக்கு புரியல. நீ யார சொல்ற? அதான் அந்த எம்எல்ஏ கஜேந்திரன். எப்படி எப்படி? அழுகுன தக்காளி வீங்கின மசால் வடையா? ஐயோ அம்முக்குட்டி. நீ எஸ்ஏ ஆகி அவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவோன்னு பயந்து இந்நேரம் அவன் லூஸ் மோஷனே போயிருப்பான். லூஸ்? சூப்பர்மேன், நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க. அப்படியோ சொல்லும். நீயும் தான் ரொம்ப அழகு. சரி, எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணும். என்ன ப்ராமிஸ்? எங்க ஸ்கூல்ல ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட எனக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, யார கூப்பிட போற? வேற யாரு? என் சூப்பர் உமன் சத்யா நீதான். நானா? ஆமா, நீதான் சீஃப் கெஸ்ட். ஆனா நீ சும்மா வரக்கூடாது. போலீஸ்ல ஜாயின் பண்ணி எஸ்ஐ சத்யாவை தான் வரணும். என் சூப்பர் உமன் சத்யா நினைச்சா முடியாதது எதுவும் கிடையாது. நீ போலீஸா வருவ சூப்பர் உமன். வர நிச்சயமா போலீஸ் சத்யாவா திரும்ப வர. ப்ராமிஸ்? தேங்க் யூ. ஓகே, நான் வரேன். ஏய் வாடா வாடா வாடா. அம்முக்குட்டி பெரிய ஆள்றா நீ. ரவுடி பேபி சிரிக்க வச்சிட்டல. ஹை ஃபை. குட் கேர்ள்.
வச்சு கூல் பண்ணியாச்சு. ஆனா ரவுடி பேபி இப்படியே நார்மலா இருப்பாளா? வாய்ப்பே இல்லை. திரும்ப எஸ்ஏ ஆகாம ரவுடி பேபி நார்மலுக்கே வரமாட்டா. அவன் வெளியே சைலண்டா இருந்தாலும் உள்ள தீ மாதிரி கொதிச்சிட்டு இருக்கா. உடம்ப அனாவசியமா டெஸ்ட் பண்ணாதீங்க. இது ரொம்ப டேஞ்சர். இங்க பாருங்க, எஸ்ஐ ஆகிற கனவை இதோட மறந்துருங்க. இதுல இருந்து ரவுடி பேபியை வெளியில கொண்டு வரணும். திரும்ப எந்திரிக்க வைக்கணும். ரவுடி பேபி திரும்ப போலீஸ் ஆக முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு அவளோட தன்னம்பிக்கை பத்தி தெரியாது. அவன் நினைச்சா என்ன வேணா சாத்திப்பான். முடியவே முடியாது. இந்த 4 நாள்ல சத்யா ப்ரூவ் பண்ண சாத்தியமே கிடையாது. அதுக்கான தகுதியும் சத்யாக்கு கிடையாது. தகுதின்றது பிறக்கும் போது வர்றதில்ல, நாமளா ஏற்படுத்திக்கிறது தான். ரவுடி பேபி அந்த தகுதியை உருவாக்குவா. என் மெடிக்கல் சர்வீஸ்ல நான் கொடுத்த ரிப்போர்ட் பொய்யானதே இல்ல. நீங்க லைஃப் லாங் வீல் சேர் தான் சொன்னதை எந்திரிச்சு நின்னு பொய்யாக்குனால. எந்திரிச்சு நின்னா போதுமா? ஃபிட் ஆயிட்டோன்னு நினைப்பா. பாடி சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது சொல்றத நம்ம கேட்கணும். கேட்கல, இன்னைக்கு ரத்தம் வந்தது இல்ல, அதே மாதிரி தான் நாளைக்கு சத்யாவுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். இன்னும் பெரிய பாடி சயின்ஸ், மைண்ட் சயின்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. மைண்ட் சொல்றதான பாடி கேட்கும். அப்படி பார்த்தா என் ரவுடி பேபிக்கு மைண்ட் சென்ஸ் தான் ஜாஸ்தி. நீங்க கற்பனையில வாழ்றீங்க, ஆனா நிஜம் வேற. நிஜத்துக்கு கற்பனை தானே மூலதனம். நம்ம என்னவா ஆகணும்ன்றது கற்பனை தானே நிஜமாக்குது. நான் நிச்சயமா எஸ்ஏ அவன் ரவுடி பேபி நினைக்கும் போது உடம்பு ஒத்துழைச்சு தானே ஆகணும். இது எல்லாமே பயிற்சி தானே. ஃபிட்ஸிந்தர் ஜாண்டி ரோட்ஸ் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகலையா? கழுத்து கீழே எதுவுமே ஏங்காத ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பெரிய விஞ்ஞானி ஆகலையா? ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாத ரொனால்டோ நீ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகல? இது எல்லாத்துக்குமே மைண்ட் தான் காரணம். நீங்க 1000 சொல்லுங்க, திரும்பவும் சத்யாவால போலீஸ் வேலைக்கு போக முடியாது. நிச்சயமா முடியும். எத்தனை தடை வந்தாலும் அதை உடைச்சிட்டு என் ரவுடி பேபி எந்திரிச்சு நிப்பா. ரவுடி பேபி அன்ஃபிட் இல்ல, ஃபிட்டு தானே ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ணுவா. அவ திரும்ப எஸ்ஐ சார்ஜ் எடுப்பா. இது நடந்தே தீரும். நடக்கவே நடக்காது சித்தி. சத்யா எஸ்ஐயா சார்ஜ் எடுக்கவே மாட்டா. அதான் அந்த ட்ரெயினர் ரோலக்ஸ் பெரிய ஆப்பா வச்சுட்டான்ல. இதுக்கப்புறம் அவன் ட்ரைனிங் பண்ணி ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ண நோ சான்ஸ். சான்ஸே இல்லைன்னு நமக்கு தெரியுது, ஆனா இந்த பிரபுக்கு தெரியுதா? பொண்டாட்டிக்காக வெயில்ல வச்ச வெண்ணையாட்டம் உருகிட்டு இருக்கான். ஷோ, அப்படி சொல்லாதீங்க சித்தி, பத்திக்கிட்டு எரியுது. இதே வேற ஆம்பளையா இருந்து சத்யா மாதிரி அடாவடி பொண்டாட்டி அமைஞ்சிருந்தா காலை ஒடிச்சு மூளையில உட்கார வச்சிருப்பாங்க. இதுல நல்ல நேரம் என்னடானா, இங்க சத்யாவே காலை ஒடிச்சிட்டு வந்திருக்கான். இந்த பிரபு சும்மா விடுறானா? அவளை என்கரேஜ் பண்றதும் ஆபீஸ ஜிம் ஆக்குறதும் தாங்கவே முடியல. அதுக்கு தானே எம்எல்ஏ சரியான வேலை பார்த்திருக்கான். இனி அவளால நகர கூட முடியாது. அப்புறம் எங்க ப்ரூவ் பண்ணி போலீஸ் வேலை வாங்குறது? இது பிரபுவுக்கே தெரிஞ்சிருச்சு. அதான் வெளியில உட்கார்ந்து கதறி கதறி அழுதுருக்கான். எப்படியோ சத்யா வீட்லயே கடந்தா சரி. நம்மள என்னென்ன டார்ச்சர் பண்ணா. நாத்தனாருன்னு என்னையும் மதிக்கல, சின்ன மாமியாருன்னு உங்களையும் மதிக்கல. இதெல்லாம் போலீஸுங்கிற திமிரு. அதான் யூனிஃபார்ம் உருவிட்டாங்கல்ல, இப்ப என்ன பண்ணுவா? குப்பத்தை முன்னேற்றன்னு சொல்லிதான் நம்ம குடும்பத்தை இங்க இழுத்துட்டு வந்தா. இப்போ இவளே சோறு திங்கிறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. இதுல குப்பத்தை முன்னேத்திட்டாலும் சித்தி, இதோட சத்யா ஆட்டம் ஓவர். இனிமேல் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். கட்டைய புடிச்சிட்டு நடக்கிறவளால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. அவன் நமக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் நாளைக்கு வட்டி முதலமா திரும்ப கொடுக்கணும். நாளைக்கு விடியறது நம்ம பொழுதா இருக்கணும். என்ன
ஜிம்ல இருந்து என்ன கொண்டு வந்து படுக்க வச்சதோட சரி. அதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்க கூட இல்லையே. எங்க போயிருந்த? அது வந்து ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. அது என்ன சின்ன வேலை? அது ஒரு ஃபைல் ஒண்ணு. ஆமா, சாப்பாட்டுல உப்பு இருக்கா? சமாளிக்காத அமுல் பேபி. கார் சாவியே இங்க இருக்குது. அப்புறம் எப்படி நீ ஆபீஸ்க்கு போவ? இனிமே போலீஸ் ஆகிற ஆசைய மூட்டை கட்டி வச்சிருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதை நான் எப்படி தாங்குவேங்கிற கவலையில நீ வெளியே போய் அழுதுட்டு வந்திருப்ப. நான் அழுதுருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சாலும் அதை பத்தி நீ என்கிட்ட கேட்க மாட்டேன். கேட்டா நான் எங்க ஃபீல் பண்ணிடுறோன்னு என்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்க. சரியான கேடி நீ. ஏய் பாத்து, ஒரு நிமிஷம். இந்தா தண்ணி குடி. ஒரே அருது. நீ ஏதாவது என்ன திட்டியான்னு? நான் எதுவும் திட்டலையே. நான் செல்லமா திட்டினது கூட கண்டுபிடிச்சிட்டா. அமுல் பேபி, நிறைய அழுதியா? கண்ணெல்லாம் செவந்திருக்குது. ஆனா எதையுமே சொல்ல மாட்டியே. ஆமா ஆமா, என்ன போலீஸ் வேலையை விட்டு தூக்குனப்பவே மறைச்சவ நீ. இது எப்படி சொல்லுவ? எதுக்கு அப்படி பாக்குற? பார்க்கலாம் அமுல் பேபி, ரசிக்கிறேன். என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். என்ன உசரத்துல தூக்கி வச்சு அழகு பார்க்கணும், அது ஊரே பார்த்து ஆச்சரியப்படணும்னு இவ்வளவு ஆசைப்பட்ட நீ. ஆனா அது எல்லாத்துக்கும் டாக்டர் தடை போட்டாங்களே. அதை நினைச்சு உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். என் மனசை விடு. உன்னால அதை தாங்க முடியுமா? உன் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாத்தையும் ஒரே நொடியில புடுங்கினப்ப எப்படி துடிச்சிருப்ப, எவ்வளவு அழுதுருப்ப. அதை நினைச்சாதான் எனக்கு அழுக வருது. உள்ளுக்குள்ள ஏதேதோ புலம்புற, ஆனா வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி சோறு ஊட்டி விடுற. நீ சரியான கல்லூலி மங்கன்தான். இந்த ரவுடி பேபி என்னை பத்தி எதுவும் நினைச்சிருக்கா? நீ ஒன்னும் திட்டல, அதுவா ஒரே ரிச்சு. நான் எதுவுமே சொல்லலையே. மனசொலியோட இந்த ஒரு நாள் கடத்திடலாம். தின தினம் எப்படி நாள் ஃபுல்லா ஒரே ரூம்ல உன்னால இருக்கவே முடியாதுல்ல? வாய்ப்பே இல்ல. நான் இதுல இருந்து உடனே மீண்டு வரணும். என் கோலை நோக்கி நான் போகணும். அப்ப அதுக்காக ரெடி ஆகு. நிச்சயமா ரெடி ஆகுறேன். அப்ப உடனே நாளைக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே பாத்து. ப்ரூவ் பண்றோம், ஜெயிக்கிறோம். சரி, நீ படுத்து தூங்கு. அப்பதான் காலையில நேரத்துல இருந்துச்சு பிராக்டிஸ்க்கு போக முடியும், அதானே? போதும் அமுல் பேபி. ஓகே. என்ன மை டியர் ரவுடி பேபி, சொல்லு. இல்ல, என் உடம்பும் மனசும் வாடி கிடக்கு. அதுக்கு எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் கிடைக்குமா? காலைல 6 மணிக்கு அலாரம் வச்சிடறேன். படுத்து தூங்கு.
நான் வந்துடுறேன். வச்சுட்டு வந்துடுறேன். ச்சே, இந்த ஆடி மாச காத்து வேற. இப்போ உங்களுக்கு நேரமே சரியில்லை. கெட்ட நேரம் குதிரை ஏறி வந்துட்டு இருக்கு.